டே 2ஓட ஹோம்ஒர்க் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே கொடுத்துருக்கேன். கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அப்படின்னு நமக்கு பாலிட்டியில் அரசியலமைப்பு அமைப்புகள் அப்படின்னு நிறையா இருக்குது. அதை வச்சு நமக்கு தொடர்ந்து கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின், சரிங்களா? இது ரெண்டுமே நீங்கள் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, தமிழில் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர், ரெண்டாவது கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர். இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படிங்கிற நோட்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி அதை நீங்கள் படிக்கணும். ஸோ ஹோம்ஒர்க்குக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஹோம்ஒர்க் வந்து நீங்கள் செல்ஃபாக படிக்கிறது. நம்மளா தேடி கண்டுபிடிச்சி எதெல்லாம் அடிஷ்னலாக படிக்கணும் அப்படின்னு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நாங்களே உங்களுக்கு அடிஷ்னலாக நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற தலைப்புகள் கொடுக்குறோம். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இங்கிலீஷ்க்கு அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர், ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அந்த ரெண்டு டாபிக் இருக்குது. ஒருவேளை அட்டார்னி ஜெனரலும் கண்ட்ரோலர் ஆடிட்டர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கே ரெண்டுமே, அப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு டவுட் வந்தால் அதையும் நீங்கள் பார்க்கலாம். பார்த்து தனித்தனியாக என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு பேத்துக்கும், ரெண்டு பேரும் என்னென்ன வேலை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழில் இந்திய அரசின் தலைமை சட்ட ஆலோசகர், இந்தியாவின் தலைமை கணக்கு தணிக்கையாளர், இவங்க ரெண்டு பேரை பற்றின நோட்ஸை தமிழில் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் படிக்கிறவங்க இங்கிலீஷில் எடுத்துக்கோங்க. இது உங்கள் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாக தான் ஹோம்ஒர்க் கொஸ்டினை கூகுளில் சர்ச் பண்ணி எழுதி வச்சு படிக்கணும். செப்பரேட்டாக நோட் பண்ணிக்கோங்க. டே 1க்கு வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் பற்றி கொடுத்துருப்போம். ஸோ குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம மந்திரி பற்றி அவங்க லிஸ்ட்டு, அவங்களோட ஆண்டுகள், அவங்க எந்தெந்த ஆண்டுகள் ஆண்டாங்க, யாருக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து டே 1ல் கொடுத்துருந்தோம். டே 2க்கு வந்து இது ஹோம்ஒர்க்காக இருக்குது. நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுங்கள். டவுட் நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். மைசெல்ஃப் ஹர்ஷா, சரிங்களா? டே டு டே அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 டேஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 டேஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 டேஸ் 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், சரிங்களா? 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16ஆம் தேதி டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 டேஸ். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.